வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 புக்ல டேர்ம் 2க்குள்ள இருக்க புக்குக்குரிய புக் இன்சைட் அண்ட் புக் அவுட் சைட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிளாஸ் 6ல் 3 டேம் பார்த்தாச்சு, கிளாஸ் 7ல் ஒரு டேம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது கிளாஸ் 7ல் 2வது பருவம் பார்க்க போகிறோம். டேர்ம் 2ல் ஃபஸ்ட்டு பாடம் பார்க்கலாம். இதுதான் கிளாஸ் 2ல் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் புக்கு. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் உடையது. அதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்தி ஏச்சரும் சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுடர் செஞ்சக்கிளி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இது யாருடையது அப்படின்னா கடியலூர் உருத்திர கண்ணனார் அவருடைய பாடல் தான் இது. பாடலின் பொருள் கொடுத்துருப்பாங்க கீழே. கலங்கரை விளக்கம் வந்து வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. இதுல அந்த பாடலோட பொருள் இருக்கு. சொல்லும் பொருளும் அப்படின்னா மதலை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தூண், ஜெங்கிலி அப்படின்னா தீச்சுடர், அழுவம் அப்படின்னா கடல், வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா வேயா மாடம். சென்னி அப்படின்னா உச்சி, உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு, கரையும் அப்படின்னா அழைக்கும். இதுதான் அந்த பாடலுடையது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் யார் அப்படின்னா அவர் ஒரு சங்ககால புலவர். சங்ககால புலவர்களில் ஒருத்தர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 10 பாட்டில் உள்ள பெரும்பானாட்சி படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். 10 பாட்டில் உள்ள பெரும்பானாட்சி படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அப்படி இல்லை அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் எது அப்படின்னு கேட்டா பெரும்பானாட்சி படை பட்டினப்பாலை. இவர் எந்த ஊர்ல வாழ்ந்தவர் அப்படின்னா கடியலூர் என்ற ஊர்ல வாழ்ந்திருக்கிறார். பெரும்பானாட்சி படையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டா தொண்டைமான் இளந்திரையன். இதுல எத்தனை பாடல்கள், அந்த அடிகள் எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்னா 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பெரும்பானாட்சி படையில உள்ள பாடல்கள் 346ல இருந்து 351 அடி. இந்த 346ல இருந்து 351 வரை இருக்கிற அடிகள் தான் இந்த பாட புத்தகத்துல பாடலா கொடுத்துருக்காங்க. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது எந்த இலக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆற்றுப்படை இலக்கியம். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படும் இலக்கியத்துக்கு பெயர் ஆற்றுப்படை இலக்கியம். 10 பாட்டு நூல்கள் ஏதெல்லாம் அப்படின்னு கேட்டா திருமுருகாட்சிப்படை, பொருநாராட்சிப்படை, பெரும்பானாட்சிப்படை, சிறுபானாட்சிப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடம். இது எல்லாமே 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டு நூல்கள் கிளாஸ் 7 டேர்ம் 2 புக்ல இருக்கு. அடுத்து வேயா மாடம் எனப்படுவது வைக்கோலால் வேயப்படுவது. வேயா மாடம் எனப்படுவது என்ன அப்படின்னா சாந்தினால் பூசப்படுவது. வைக்கோலால் வேயப்படுவது கிடையாது, சாந்தினால் பூசப்படுவது. அடுத்து உறவு நீர் அழுவம். அழுவம்ங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. அழுவம்ங்கிற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா கடல். அழுவம்ங்கிற சொல்லின் பொருள் கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மரக்கலங்கள். மரக்கலங்கள் தான் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன. தூண் என்னும் பொருள் தரும் சொல் என்ன அப்படின்னு கேட்டா மதலை. தூண்கிற பொருளுக்குரிய மதலை அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்து கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மருதன் இளநாகனார். உரு அப்படின்னா அழகு, போல அப்படின்னா பிளக்க, வங்குல் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம், நாவாய் நீகான் அப்படின்னா நாவாய் ஊட்டுபவன், வங்கம் அப்படின்னா கப்பல், எல் அப்படின்னா பகல், கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த, மாட ஒல்லேரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது பொருள். அடுத்து உலகம் புடைபெயர்ந்து போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாவாய். அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு சொல்லும் உயர்ந்த கரை. இது வந்து அந்த பாடலுடைய பொருள் பத்தி கொடுத்துருக்காங்க. நூல்வெளி. மருதன் இளநாகனார் அப்படிங்கிறவங்க சங்ககால புலவர்கள்ல ஒருவர். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த முந்தின படத்திலேயே நம்ம பார்த்தோம். அவங்களும் சங்ககால புலவர்கள் ஒருவர். அடுத்து இவங்க மருதன் இளநாகனார் அப்படிங்கிறவங்க சங்ககால புலவர்கள் ஒருவர். கலித்தொகையில்
மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த மருதன் இளநகனார். மருதன் இளநகனார் கலித்தொகையில மருதத்திணையில இருக்கிற 35 பாடல்களை எழுதினார். கலித்தொகையில எந்த திணையில இவர் பாடல்களை பாடியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா மருதத்திணை. எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டா 35 பாடல்கள். யார் அவர் அப்படின்னா மருதன் இளநகனார்ங்கிற ஒரு சங்ககால புலவர்கள். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநகனார் என அழைக்கப்படும். இவருடைய பெயர்லயே அந்த பெயர் இருக்கு, மருதன் இளநகனார். எதனால அப்படின்னா மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டா மருதன் இளநகனார். அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. 8 தொகை நூல்களில் ஒன்று எது அப்படி கேட்டா அகநானூறு. அகநானூறு எந்த நூல்களில் ஒன்று? 8 தொகை, 10 பாட்டு அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். 8 தொகை நூலிற்கு இன்னொரு பெயர் நெடுந்தொகை. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டதும் இந்த 8 தொகை நூல்கள் தான். இந்நூலில் 255வது பாடல் இந்த பாடல் நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. 8 தொகை நூல்கள் எதுலாம் அப்படின்னா இதுக்கு முந்தின பாடத்துல லெசன் 1ல 10 பாட்டு நூல்கள் பத்தி பார்த்தோம்னா இப்ப 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிச்சு 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இது எல்லாமே 8 தொகை நூல்கள். அடுத்து வங்குல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா காற்று. வங்குல்னா காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். அடுத்து புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது எது அப்படின்னு கேட்டா கடல். அடுத்து பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டா பெருமை பிளஸ் கடல். இன்று பிளஸ் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது யாது அப்படின்னு கேட்டா இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை எது அப்படின்னு கேட்டா இரவு இயற்கை. இதுலதான் எதுகை இடம்பெறாமல் இருக்கு. எதுகை அப்படின்னா இரண்டாவது சொல்லில் ஒன்றி வருவதா எதுகை. இதுல வங்கம் இங்கு ஒன்றி வந்திருக்கு ரெண்டாவது சொல். அசைவுல சை அப்படிங்கிற எழுத்து ஒன்றி வந்திருக்கு. உலகுல ல அப்படிங்கிற எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இதுல மட்டும்தான் இரண்டாவது சொல் ஒன்றி வரவில்லை. அதனால இதுதான் எதுகை இடம்பெறாத இணை. அடுத்து வங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா கப்பல். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னு கேட்டா பகல். மாடா ஒல்லெறி அப்படின்னு கேட்டா கலங்கரை விளக்கம். அடுத்து தமிழரின் கப்பற்கலை. பயணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வெளி பயணம். நீர்வழி பயணத்தை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா உள்நாட்டு நீர்வழி பயணம். கடல்வழி பயணத்தை திரும்ப 2வது வகைப்படுத்திருக்காங்க. வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்துல வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாருமே கப்பல்ல மட்டும் தான் போயிருக்காங்க. கப்பலை பத்தி இன்னைக்கு இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைத்துள்ள நூலில் மிகவும் பழமையான நூல் எது அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுது. தொல்காப்பியத்துல கப்பல் பயணத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம் அப்படிங்கிற கடற்பயணத்தை பத்தி கொடுத்துருக்குறாங்க. கடலோடு கால்வாள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்துங்கிறது குறள்ல 496ல இருக்கு. திருவள்ளுவர் காலத்துல பெரிய கப்பல் இருந்திருக்கு ஒரு சான்றா இருக்கு. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன. எந்த நூல் விளக்குது அப்படின்னு கேட்டா பட்டினப்பாலை. எந்த துறைமுகத்தில இருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூம்புகார் துறைமுகத்திலிருந்து. உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் அப்படின்னு எது குறிப்பிடுகிறது அப்படின்னு கப்பலை பத்தி அகநானூறுல குறிப்பிட்டிருக்காங்க. இதனை பதிச்சு 10ங்கிற நூல்லையும் கிடைச்சிருக்கு. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னும் கப்பல் பத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ திருக்குறள், அகநானூறு, பதிச்சு 10 இது எல்லாத்துலயுமே எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடல் கப்பல் பயணத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தனர் என்பதை உணரலாம். இது போக இன்னொரு நூல் என்ன நூல் அப்படின்னா சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நிகண்டு நூல்ல பல வகையான கப்பல்களின் பெயர்கள் எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா சேந்தன் திவாகரம். அடுத்து நீர்வழி பயண தொடக்கம் பள்ளி கொடுத்துருக்காங்க. அடுத்து கட்டுமரம் பத்தி கொடுத்துருக்காங்க. தோணிகள் பத்தி கொடுத்துருக்காங்க. தமிழர்களின் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவை சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தினர். களம், வங்கம், நாவாய் முதலியவை பெரிய அளவுல கடல் பயணத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது
சிறிய வகை நீர்நிலைகளை கடக்க எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? தோணி, ஓடம், படகு, துணை, மிதவை, தெப்பம். இது எல்லாமே சிறிய நீர்நிலைகளை கடப்பது. பெரிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு களம், பங்கம், நாவாய். தெரிந்து தெளிவோம். நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதாவது பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணியை எந்த நாட்டு அருங்காட்சியகத்துல இருக்கு அப்படின்னா நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகம். எந்த நாடு? நியூசிலாந்து நாடு. அருங்காட்சியகம் எது அப்படின்னா வெலிங்டன் என்ற அருங்காட்சியகத்துல நம்ம தமிழர்கள் பயன்படுத்தின கப்பல்ல இருக்கக்கூடிய மணியை இடம்பெற்றிருக்கு. இதுவும் என்ன, தமிழர்கள் அயல்நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். தமிழர்கள் அயல்நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனருக்கு சான்று எது அப்படின்னு கேட்டா நியூசிலாந்து நாட்டுல நம்மளுடைய கப்பல் பயணத்துல பயன்படுத்தப்பட்ட மணி அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. அடுத்து பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் அப்படிங்கறத இந்த வரலாறு சொல்றது. கப்பல் கட்டும் கலை. தமிழர் முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா கம்மியர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் எப்படி அழைக்கப்படுறாங்க? கம்மியர். இதனை மணிமேகலையில கூறியிருக்கிறாங்க. இந்த களஞ்சை கம்மியர் வருகென கூய் அப்படிங்கிறது மணிமேகலைங்கிற அடியில கொடுத்திருக்காங்க. கம்மியர்ங்கிற வார்த்தை எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மணிமேகலையில. பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர். இது கப்பலை பத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து கன்னடை அப்படிங்கிற ஒரு அது எது அப்படின்னா கன்னடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா கன்னடை. மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்திருக்காங்க. தச்சு முலம் என்னும் நீட்டளவையால் கணக்கிட்டிருக்காங்க. தச்சு முலம் அப்படிங்கிறது ஒரு நீட்டல் அளவை. நீட்டல் அளவைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டா தச்சு முலம். அடுத்து பெரிய படகத்துல யானை, குதிரை, அன்ன முதலே தலை போன்று இருக்கு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று அழைச்சிருக்காங்க. அடுத்து இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ கடற்பயணி வியந்து பாராட்டியிருக்க இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து என்பதால் மரத்திலான ஆணிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆணிகளை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தொகுதின்னு அழைச்சிருக்காங்க. அதாவது அந்த ஆணிகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தேய்ச்சி துரு பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி மரங்களையும் பலகையும் மரத்தையும் பலகையும் சேர்க்காங்க. சேர்க்கப்ப துரு பிடிக்காம இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இடையிடையே தேங்காய் நார் பஞ்சு வச்சிருக்காங்க. அது ரெண்டையும் சேர்த்து ஆணி வச்சு அரைஞ்சிருக்காங்க. அப்ப அதுல சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைச்சு அந்த எண்ணெய் கூட என்ன செஞ்சிருக்காங்க அடியில ஊத்திருக்காங்க. இதனால என்ன செஞ்சிருக்கு கப்பல் ரொம்ப சேதமடையாம பழுதடையாம நெடுங்காலம் உழைச்சிருக்கு. இந்த முறையை பார்த்து இத்தாலி நாட்டு மார்க்கோ போலோ கடற்பயணிகளை பாராட்டி இருக்கிறாங்க. தேங்காய் நாரையும் பஞ்சையும் ஒன்னா சேர்த்து அதை கூட நல்லா டைட் பண்ணிட்டு அதுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆணிகளை அரைஞ்சிருக்காங்க. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்துருக்காங்க. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அதை நல்லா அரைச்சு அதுல ஒரு எண்ணெய் சேர்த்து கப்பலுக்கு அடிப்பகுதியில பூசியிருக்கிறாங்க. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் கூறியிருக்காங்க. ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. தமிழர் கட்டிய கப்பல்களை எத்தனை ஆண்டு ஆனாலும் பழுது பார்க்க வேண்டாம் அப்படின்னா 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டாம். இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டா வாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் கூறியிருக்கிறார். அடுத்து பாய்மர கப்பல்ல கொடுத்துருக்காங்க. பாய்மர கட்டும் கயிறு பல வகையாக இருந்திருக்கு. பாய்மரத்தை கட்டுற கயிறுக்கு என்னென்ன கயிறுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு அவற்றில் சில. பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அதை எதை கொண்டு சேர்த்திருக்காங்க அப்படின்னா மர பிசின் கொண்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா சேர்த்திருக்காங்க. கப்பல்ல எதுலையாவது பழுது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை ரெண்டையும் ஒன்னா ஒட்டி சேர்க்கறதுக்கு எது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா மரப்பிசின். இது எந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா பரிபாடல் கூறியிருக்கு. எந்த நூல்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பரிபாடல்ல சொல்லியிருக்காங்க. பாய்மர கப்பல்களில் இருக்கக்கூடிய கயிறுகள்ல அவங்க கட்டுற கயிறு எத்தனை வகையா இருந்திருக்கு அப்படின்னா 7 வகையா இருந்திருக்கு. இந்த 7 வகை கயிறுகளும் இதுலதான் கொடுத்துருக்காங்க. இந்த 7 தான் அந்த கயிறு. ஆஞ்சான் கயிறுல இருந்து கோடிப்பாங்கயிறு வரைக்கும் இந்த கயிறுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க.
அவற்றில் சின்ன சின்னதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கப்பலின் உறுப்புகள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டா எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். இவை எல்லாமே கப்பலுடைய உறுப்புகள். கப்பலின் முதன்மையான உறுப்பை என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிமரம் எறா. குறுக்கு மரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா பருமல். கப்பலை செலுத்துவதற்கு திசையில திருப்பதுக்கு பயன்படுத்தப்படும் கருவி என்ன அப்படின்னு கேட்டா சுக்கான். கப்பலை செலுத்துறதுக்கும் ஒரு கரெக்டான திசையில திருப்புவதற்கும் பயன்படுத்தக்கூடியதுக்கு பெயர் என்ன அப்படின்னா சுக்கான். கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு எது அப்படின்னு கேட்டா நங்கூரம். சமுக்கு எனும் கருவியை கப்பலில் பயன்படுத்தினர். கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. சமுக்குங்கிற கருவி வந்து கப்பல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு கேட்டா கப்பல் சாத்திரம்ங்கிற நூல்ல இருக்கு. அடுத்து காந்த ஊசியும் பொருத்தப்பட்டிருக்காங்க. எதுக்காக இருக்கலாம் அப்படின்னா திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த காந்த ஊசியே சொல்றாங்க. கப்பல் செலுத்துபவரை எப்படிலாம் அழைக்கிறாங்க அப்படின்னா மாலுமி, மீகமன், நீகோன், கப்பலோட்டி. இது எல்லாமே கப்பல் செலுத்துபவர்களுக்கு கூடிய பெயர். 4 பெயர்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்து கப்பல் செலுத்தும் முறை என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் இருக்கு. எது அப்படின்னா புறப்பாடல்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து கலங்கரை விளக்கம் பத்தி கொடுத்திருக்காங்க. கலங்கரை விளக்குனா என்ன அப்படின்னா களம்னா என்ன மீனிங்னா கப்பல். கரைதல் என்றால் என்ன அப்படின்னா அழைத்தல். அதனால அதுக்கு பெயர் கப்பலை அழைக்கும் விளக்கு. கலங்கரை விளக்கத்துக்கு இன்னொரு பெயர் கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படின்னு ஒரு பொருள் ஏற்பட்டிருக்கு. கப்பல்ல வரக்கூடிய பொருள், அதாவது ரொம்ப தூரமான துறைமுகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் கப்பல்ல வந்து டைரக்டா துறைமுகத்துக்கு வர முடியலன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னா தோணிகள் மூலமா கரைக்கு கொண்டு வருவாங்க. இந்த செய்தி எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா புறநானூறுல இருக்கு. அடுத்து கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமையை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்னும் கருத்து உள்ளது. பழந்தமிழர்கள் வந்து எதை வழிகாட்டியா பயன்படுத்தி கடல் பயணம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஆமைகளை பயன்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. முன்னாடி இருக்க மக்கள்லாம் எதுக்காக கப்பல் பயன்படுத்தினாங்கன்னா போர் செய்யறதுக்கு கப்பலை ரொம்ப பயன்படுத்திருக்காங்க. ஆனா இப்போ எதுக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏற்றுமதி செய்யறதுக்காக மட்டும்தான் கப்பலை யூஸ் பண்றோம். அடுத்து தமிழர்கள் சிறிய நீர்நிலையை கிடைக்க பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு கேட்டா ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவிக்கு பெயர் என்ன அப்படின்னா சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் எதை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா தொகுதி அப்படின்னு அழைக்கிறாங்க. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது எது அப்படின்னா நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா கண்ணடை, கடை, முன்சுழியன். எறா அப்படின்னா அடிமரம்னு அர்த்தம். எறா அப்படின்னா அடிமரம். அடுத்து பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். பருமல்னா குறுக்கு மரம். மீகமான் அப்படிங்கிறது கப்பலை செலுத்துபவர். கப்பலை செலுத்துபவர் தான் மீகமான். காந்த ஊசி எதுக்கு பயன்படுத்திருக்காங்க? திசை காட்டும் கருவி. அடுத்து ஆழ்கடலின் அடியில் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் யார் புகழ்றாங்க அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் யார் அப்படின்னா அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன். அவர் தான் ஜூல்ஸ் வெர்ன். இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களை எழுதியிருக்காரு. அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை தமது புதினங்களில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா ஜூல்ஸ் வெர்ன். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். இவர் வந்து பல புதினங்கள் இருக்கு. அதுல 80 நாளில் உலகத்தை சுற்றிங்கிற ஒரு புதினம், அடுத்து பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற 2 நூல்களை பத்தி புதினங்களை பத்தி இதுல கொடுத்திருக்காங்க. அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற பாடப்பகுதி தான் இந்த புத்தகத்துல இருக்கு. அப்ப ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற புதினம் யாருடையது அப்படின்னு கேட்டா
அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகனான ஜூல்ஸ் வெர்ன் அவர்களுடையதான் ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற புதினம். அடுத்து இலக்கிய வகை சொற்கள். எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எது அப்படின்னு கேட்டா இயற் சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது அப்படின்னு கேட்டா சமஸ்கிருதம். இயற் சொல் அப்படிங்கிறது சோறு. திரிசொல் அப்படிங்கிறது அழுவம். திசை சொல் அப்படிங்கிறது பெற்றம். அடுத்து வட சொல் அப்படிங்கிறது ரத்தம். இது எல்லாமே பொறுத்துக. இலக்கணம் எல்லாமே நம்ம தனியா இன்னொரு சாப்டர்ல தனியா அதை பத்தி பார்த்துக்கிடுவோம். வேர்ச்சொல். நட அப்படின்னா அதனுடைய இறந்த காலம். வேர்ச்சொல் கட்டங்களை நிரப்புக வேர்ச்சொல் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம படிச்சுக்கணும். நடனா நடந்தால், நடக்கிறாள், நடப்பாள். எழுது அப்படின்னா எழுதினாள், எழுதுகிறாள், எழுதுவாள். ஓடு அப்படின்னா ஓடினாள், ஓடுகிறாள், ஓடுவாள். சிரித்தாள், சிரிக்கிறாள், சிரிப்பாள். பிடித்தாள், பிடிக்கிறாள், பிடிப்பாள். இறங்குகிறாள், இறங்குகிறான், இறங்கு, இறங்கினாள், இறங்குகிறாள், இறங்குவாள். இதுதான் இதனுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பொருத்தமான காலம் அமைமாறு திருத்தி எழுதுக. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இறந்த காலம். அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்துல எழுதலாம். கண்மணி நாளை பாடம் படித்தாள், கண்மணி நாளை பாடம் படிப்பாள் அப்படின்னு எதிர்காலத்துல நம்ம கொடுக்கலாம். மாடுகள் இப்பொழுது புல் மேயும், மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படிங்கிறது ஒரு நிகழ்காலம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார் அப்படிங்கிறது ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எதிர்காலமா மாத்தலாம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். இது ஒரு அடுத்து இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னா நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு இறந்த காலமா நம்ம அதை மாத்தலாம். பயணங்கள் பல வகை. முன்னுரை பயணத்தின் தேவை, தரவழி பயணம், கடல்வழி பயணம், வான்வழி பயணம். இது எல்லாத்தையும் பத்தி ஒரு பயணங்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. மொழியோடு விளையாடு. இதுக்கு பொருள் கண்டுபிடிச்சு எழுதணும். அடுத்து முக்கணிகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா மா. மா என்னும் தொழில் இடங்கும் சொற்களை கண்டறிந்து கடக்கும். முக்கணிகள் ஒன்று மா அப்படிங்கிறது மா பல வாழையில மா அப்படிங்கிறது முக்கணிகள் ஒன்று. கதிரவன் மறையும் நேரம் மாலை. பெருந்திரளான மக்கள் கூடும் நிகழ்வுக்கு பெயர் மாநாடு. மா நாடு. எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் காலம் மாத்திரை. மா இத்தீரை. இந்த 4 கட்டத்துல எழுதணும். அளவில் பெரிய நகரம் என்ன அப்படின்னா மாநகரம். மா நகரம். அவ்வளவுதான் இந்த பாடல். அடுத்து கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ். பெருங்கடல் அப்படின்னா ஓசேன். கப்பல் தொழில்நுட்பம்னா மேரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மேரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல்னா சப்மேரின். துறைமுகம்னா ஹார்பர். புயல் அப்படின்னா ஸ்டோம். மாலுமி அப்படின்னா செயிலர். நங்கூரம்னா ஆங்கர். கப்பல் தரம்னா ஷிப்யார்ட். அடுத்து திருக்குறள் பத்தி கொடுத்துருக்காங்க. இன்பத்தமிழ். இது ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, பாரதிதாசனுடையது. எத்தினிக்கும் எத்தனிக்கும் அப்படின்னா முயலும்னு அர்த்தம். வெறுப்பு அப்படின்னா மலைன்னு அர்த்தம். கழனினா வயல். நிகர்னா சமம். பருதி அப்படின்னா கதிரவன். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. கார்முகில் மலைமேகம். துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கியிருந்தார். சொல்லும் பொருளும் கண்டிப்பா நமக்கு 2 மார்க் கேட்பாங்க. எல்லா புக்கையும் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, அலையின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காம்பிய பல நூல்களை எழுதியவர் பாரதிதாசன். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது யாருக்கு அப்படின்னு கேட்டா பாரதிதாசன். பாரதிதாசன் கவிதைகள்ல தமிழ் பேருங்கிற பாடத்துல உள்ளதான் இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதை அப்படின்னா மயில். பின்வரும் ஒன்றில் மலையை குறிக்கும் சொல் எது அப்படின்னா வெறுப்பு. புக் பேக்கும் கண்டிப்பா கேட்பாங்க. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா ஏடு பிளஸ் எடுத்தேன். துயின்றிருந்தோர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா துயின்று பிளஸ் இருந்தார். என்று பிளஸ் உரைக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா என்றுரைக்கும். அடுத்து கழனி அப்படின்னா வயல்னு அர்த்தம். கழனினா வயல். அடுத்து நிகர் அப்படின்னா சமம். நிகர்னா சமம்.
பரிதி அப்படின்னா கதிரவன். பருதினா கதிரவன். முகில் அப்படின்னா மேகம். முகில்னா மேகம். அழியா செல்வம். இந்த பாடல்ல இருந்து சமண முனிவருடையது. வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடத்துக்கு பெயர் வைப்புலி. கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா கல்வி. அடுத்து, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது அப்படின்னா கல்வி. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் பெயர் நாலடியார். இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நாலடியார் 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 400 வெண்பாக்களால் ஆனது எது அப்படின்னா நாலடியார். இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். வேளாண் வேதம்ங்கிற பெயரும் நாலடி 400ங்கிற பெயரும் நாலடியாருக்கு இருக்கு. அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்று தொடர் மூலம் அறியலாம். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது அப்படின்னா நாலடியார். அதான் 4ம் 2ம் சொல்லுக்கருதி. 4ம் அப்படின்னா நாலடியார், 2ம் அப்படின்னா திருக்குறள். இது ரெண்டுமே சொல்லுக்கு உறுதி அப்படிங்கிறது இந்த தொடர் மூலம் அறியலாம். வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும். இந்த பாடல் யாருடையது அப்படின்னு கொடுத்தா தனிப்பாடல் திரட்டு. அடுத்து, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாய்த்து பிளஸ் ஈயின். அடுத்து, கேடிலே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேடு பிளஸ் இல்லை. எவன் பிளஸ் ஒருவன் எவன் ஒருவன். அடுத்து, வாழ்விக்கும் கல்வி. அடுத்து, பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பாரதி. நூல்வெளி. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிறுத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் அப்படின்னா திருக்குறளார் வி. முனுசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டா திருக்குறளார் வி. முனுசாமி. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் இவர்தான். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் நூல் யாருடைய இது அப்படின்னு கேட்டா திருக்குறளார் வி. முனுசாமி. அடுத்து, காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது அப்படின்னா காலம் அறிதல். கல்வி இல்லாத நாடு டேஸ் இல்லாத வீடு. விளக்கில்லாத நாடு வீடு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டா பாரதியார். உயர்வடைவோம் என்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வு பிளஸ் அடைவோம். இவை பிளஸ் எல்லாம் இவை எல்லாம். அடுத்து, பள்ளி மறுதிறப்பு. இக்கதையை எழுதியவர் சுப்ரபாரதிமணியன். இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம் முதலியவற்றை எழுதுகிறார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்துபவர் சுப்ரபாரதிமணியன். பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை அப்படிங்கிறது இவருடைய நூல்கள். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு பற்றி கருத்துக்களை கூறுவது யார் அப்படின்னு கேட்டா சுப்ரபாரதிமணியன். இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களையும் வலியுறுத்தி சிறுகதை, கட்டுரை எல்லாம் எழுதுபவர் யார் அப்படின்னா சுப்ரபாரதிமணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றெல்லாம் எழுதியிருக்கிறவர் யார் அப்படின்னா சுப்ரபாரதிமணியன். அடுத்து, இது இலக்கணம். நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பவணந்தி முனிவர்.
நம்ம இலக்கணம் இன்னொரு சாப்டர்ல பார்க்கலாம். பெயர் பகாப்பதம்னா இப்படிதான் இருக்கும். வினை பகாப்பதம்னா இது. இடை பகாப்பதத்துக்கு எடுத்துக்காட்டு, உரி பகாப்பதத்துக்கு எடுத்துக்காட்டு இது. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 42. எழுதினான் என்பது வினை பகுபதம். பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும், 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பெயர் பகுபதத்துக்கு எடுத்துக்காட்டு பெரியார். வினை பகுபதம் அப்படின்னா வாழ்ந்தான். இடை பகாப்பதம் அப்படின்னா மண். உரி பகாப்பதம் அப்படின்னா நனி. அடுத்து பகுபத உறுப்பு பிரித்து எழுதணும். இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். சரியான சொல்லை கொண்டு நிரப்புக அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா உன் பெயர் என்ன. இந்த உன் அப்படிங்கிறத எடுத்து இங்க எழுதணும். டேஸ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அடுத்து டேஸ் எப்படி ஓடும் அப்படின்னா அது எப்படி ஓடும். டேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. பின்வரும் தொடர்களில் மூவிட பெயர்களை அடிக்கூட்டு எழுதுக. 3 இடப்பெயர்கள். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மையில என்னெல்லாம் வரும் அப்படின்னா எங்கள், அடுத்து எனக்கு, அடுத்து நான். இது 3மே என்ன செய்யும் அப்படின்னா தன்வினையில வரும். நானும் அப்படின்னு கொடுத்துருக்கா, நான், உங்களோடு நானும். இந்த 3மே தன்மை. முன்னிலையில என்ன வரும் அப்படின்னா உங்கள், இந்த இருக்கு உங்கள், நீர், அடுத்து நீ, இந்த இருக்கா இந்த நீ, இதுல இருக்கிற இந்த நீ தான் இத வரும். அடுத்து படற்கையில என்ன வரும் அப்படின்னா அது வந்ததா அப்படிங்கிறது மட்டும் படற்கை. அடுத்து ஓரெழுத்து சொற்களால நிரப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓரெழுத்து சொல். இதுல என்ன ஆ புள்ளை மேயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டேஸ் சுடும் அப்படின்னா தீ தான் சுடும். டேஸ் பேசும், நான் பேசும். டேஸ் பறக்கும், ஈ பறக்கும். டேஸ் மனம் வீசும், பூ மனம் வீசும். ஒரே ஒரு சொல் இருக்கணும், பொருள் கொடுக்கணும். பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள். தா அப்படின்னா கொடு, தீ அப்படின்னா நெருப்பு, பா அப்படின்னா பாடல், தை அப்படின்னா தைத்தல், வை அப்படின்னா கூர்வை, மை அப்படின்னா அஞ்சனம். 6 விளக்கு, படி, சொல், கல், மாலை, இடி. 6 ஈ 6 கால்களை உடையது. தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது. அடுத்து கலை வணக்கம் யாருடையது அப்படின்னா தேனரசனுடையது. பெருமாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். நெடி அப்படின்னா நாற்றம், மழலை அப்படின்னா குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மேனினா உடல். தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். வானம்பாடி, குயில் தென்றல் போன்ற இதழின் கவிதைகளை எழுதியவர் யார் அப்படின்னா தேனரசன். தேனரசன் ஒரு தமிழ் ஆசிரியர். இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடும் வெளிப்படும் யாருடைய கவிதையில அப்படின்னு கேட்டா தேனரசனுடைய கவிதையில. மண் வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய முகம் ஆகிய கவிதை நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். அடுத்து மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. வனப்புனா அழகு. மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும். மிளகாயின் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பில்லை அப்படின்னா வனப்பு பிளஸ் இல்லை. வார்ப்பு பிளஸ் எனில் அப்படின்னா வார்பெனில். கீரை பாத்தியம் குதிரையும் ரெற்ற மொழிதல் பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் காலமேக புலவருடையது. ரெற்ற மொழிதல் அப்படிங்கிறது சிலேடை அப்படின்னு நம்ம அழைக்கிறாங்க. ரெற்ற மொழிதலை என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலேடை. ஒரே பாடல்ல 2 பொருள் தோன்றி வருதுன்னா அதுக்கு பெயர் ரெற்ற மொழிதல். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை. முட்டை போய் முழுதாக சென்று. பரினா குதிரை, கால்னா வாய்க்கால், குதிரையின் கால். மறித்தல்னா தடுத்தல். காலமேக புலவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார்.
மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டா காளமேக புலவர். இவருடைய இயற்பெயர் வரதன். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மாடல் ஆகிய எல்லாமே இவருடைய நூல். இவரது தனி பாடலை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா தனி பாடல் திரட்டுங்கிற நூல்ல தான் என்ன வச்சிருக்காங்க. தனிப்பாடல் திரட்டு எனும் நூலில் இடம்பெற்றுள்ள தனிப்பாடல் யாருடையது அப்படின்னா காளமேக புலவருடையது. இருபொருளும் தரும் சொல். மாலைனா மலர், மாலைனா அந்தி பொழுது. இதெல்லாம் ஒன்வேர்ட்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல் திரும்புகையில். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை பிளஸ் கீரை. கட்டி பிளஸ் அடித்தல் என்பது கட்டி அடித்தல். அடுத்து பேசும் ஓவியங்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓவியங்களை தொடாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓவியத்துல கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்தி எது அப்படின்னு கேட்டா நெடுநல் வாடையும் மணிமேகலையிலையும் கொடுத்துருக்காங்க. புனையா ஓவியங்கள்ல புனையா ஓவியம் கடுப்புனைவில் அப்படிங்கிறது நெடுநல் வாடையில இருக்கு. புனையா ஓவியம் புறம் போந்தன அப்படிங்கிறது மணிமேகலையில இருக்கு. அடுத்து ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறின என்ற செய்தி பரிபாடலையும் இருக்கு. எங்கெல்லாம் ஓவியத்தை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெடுநல் வாடை. புனையா ஓவியத்தை பத்தி நெடுநல் வாடையிலையும் மணிமேகலையும் கொடுத்துருக்காங்க. ஓவியத்தை பத்தி எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரிபாடல்ல கொடுத்துருக்காங்க. தெரிந்து கொள்வோம். ஓவியத்துக்குடைய வேறு பெயர்கள் என்ன? ஓவியத்துக்குரிய வேறு பெயர் ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், பட்டிகை செய். ஓவியம் வரைவதற்குரிய வேறு பெயர் என்னலாம்? கண்ணூல் வினைஞர், ஓவிய புலவர், ஓவாமாக்கள், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். சித்திரக்காரர் அப்புறம் தனியா அடுத்து வித்தகர். ஓவிய கூடத்துக்கு பெயர் எழுதெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூட, சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. அடுத்து தமிழில் பல இதழ்கள்ல பார்க்காங்க. அதுல மற்றொரு வடிவம் தான் கேலி சித்திரம் அப்படின்னு ஒரு ஓவியம் இருக்கு. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியத்தில் புகுத்திருக்கிறார் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா. ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராகவும் கருதப்பட்டிருக்கார். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறைகளின் முன்னோடியாக கருதப்பட்டவர் யார் அப்படின்னா கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். நாட்காட்டி ஓவியத்துக்கு இன்னொரு பெயர் பசார் பெயிண்டிங். அடுத்து குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று மண் துகள்கள். மண் துகள்கள் வச்சுதான் என்ன செஞ்சிருக்காங்க குகை ஓவியங்கள்ல வண்ணம் செஞ்சிருக்காங்க. நகைச்சுணர்வு உணர்வு வெளிப்படுமாறு வரையப்பட்ட ஓவியத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா கேலி சித்திரம். கேலி சித்திரம் அப்படின்னாலே நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். கோட் ஓவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா கோடு பிளஸ் ஓவியம். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பு பிளஸ் ஏடு. எழுத்து பிளஸ் ஆணி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்திருக்காங்க அப்படின்னா செப்பேடுகள். அடுத்து தமிழ் ஒளிரிடங்கள் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்கள்ல ஒன்று எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். எந்த வருஷத்துல இருந்து அது இயங்கி வருது அப்படின்னா கிபி 1122 இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பல ஓலைச்சுவடி இருக்கு, கையெழுத்து படிகளும் உள்ளன. தமிழ் தெலுங்குங்கிற மொழியில ஓலைச்சுவடி இருக்கு, கையெழுத்து படிகளும் இருக்கு. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்க இடம்பெற்றிருக்கு. எங்க அப்படின்னு கேட்டா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகம் அப்படின்னா பழமையான நூலகம் கூட வச்சுக்கலாம். தமிழ் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர். செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டிய எண்ணத்துல தமிழக அரசினால கிபி 1981 ஒரு பல்கலைக்கழகம் வச்சிருக்காங்க. அந்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல 1000 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கு.
தமிழ்நாடு என தெரியும் வகையில் இதன் கட்டட அமைப்பு அமைஞ்சிருக்கு. இதுதான் அது தமிழ்நாடு அப்படின்னு தெரியுற மாதிரி அதோட கட்டட அமைப்பு அமைச்சு வச்சிருக்காங்க. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் எல்லாமே இந்த பல்கலைக்கழகம், அதாவது இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறு எல்லாத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராயணும் அப்படிங்கிறது தான் இந்த பல்கலைக்கழகத்தோட நோக்கம். கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் உள்ளன. எத்தனை புலங்கள் இருக்கு அப்படின்னா 5 புலம். கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம். 25 துறை இருக்கு இந்த பல்கலைக்கழகத்துல. தமிழ் மட்டும் ஆய்வு செய்யல, சித்த மருத்துவ முறை மூலமும் இந்த பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில மருத்துவ தொண்டு இங்க நடைபெற்று வருது. மிகப்பெரிய நூலகமும் இந்த பல்கலைக்கழகத்துல இருக்கு. இதுல பல மாணவர்கள் இங்க கல்வி பற்றி வருகிறாங்க. எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு. உவேசா நூலகம் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க? 1942ல இந்நூலகத்துல தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல மொழி நூல்கள் உள்ளன. 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உவேசா நூலகத்துல இருக்கு. சென்னையில இருக்கு. கீழ்த்திசை நூலகம் 1869ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி போன்ற மொழிகள ஓலைச்சுவடிகள் இருக்கு. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இங்க இருக்கு. தற்போது அண்ணா நூற்றாண்டத்தின் நூலகத்தின் 7ஆம் தளத்துல இந்த சென்னை கீழ்த்திசை நூலகம் இயங்கி வருகிறது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கக்கூடிய நூலகம் கீழ்த்திசை நூலகம். அடுத்து கன்னிமாரா நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. 1896ல தான் இது ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னு கேட்டா கன்னிமாரா நூலகம். இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக விளங்குகிறது. 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் உள்ளன. கன்னிமாரா நூலகத்துல எத்தனை நூல் இருக்கு அப்படின்னா 6 லட்சத்துக்கு மேற்பட்ட நூல் உள்ளன. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றை உருப்படி இங்கு பாதுகாக்கப்படுகிறது. இந்தியாவில் என்னென்ன புத்தகம், நாளிதழ், பருவ இதழ்லாம் வெளியிடுதாங்களோ அதுல எல்லா ஒரு காப்பியும் அங்க கண்டிப்பா பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்நூலகத்தின் 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்படுகிறது. கன்னிமரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் எந்த நூலகம் செயல்படுகிறது அப்படின்னா மறைமலை அடிகள் நூலகம். அடுத்து வள்ளுவர் கோட்டம் சென்னை. திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் கலைக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. கட்டுமான பணி 1973 தொடங்கி 76ல முடிச்சிருக்காங்க. இது எப்படி அமைஞ்சிருக்கும் அந்த நூலகத்தோட அமைப்பு அப்படின்னு கேட்டா திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிற நூலகம் எது அப்படின்னு கேட்டா வள்ளுவர் கோட்டம் தான். திருவாரூர் தேர் போன்ற வடிவிலே அமைச்சிருப்பாங்க. 2 யானை இழுத்துச் செல்வது போன்ற கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளதும் இந்த வள்ளுவர் கோட்டம் தான். திருவாரூர் தேர் போன்ற வடிவ அமைப்பும் 2 யானை அதை இழுத்துச் செல்வது போன்ற அமைப்பும் கொண்டு கருங்கற்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த வள்ளுவர் கோட்டம். இதனுடைய அடிப்பகுதி 25 அடி நீளம் இருக்கு. அகலம் 25 அடி அகலம் இருக்கு. தேரின் மொத்த உயரம் 128 அடி. 2 பக்கத்திலையும் 4 சக்கரங்கள் இருக்கு. பின்னாடி இருக்கிற சக்கரம் பெருசாகவும் நடுவில் இருக்கிறது சிறியதாகவும் இருக்கு. தேரின் மையத்தில் எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கவினுற அமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலை எதுல கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னா தேரின் மையத்துல உள்ள எண்கோண வடிவ கருவறையில தான் யாருடைய சிலை இருக்கு அப்படின்னா திருவள்ளுவருடைய சிலை இருக்கு. வள்ளுவர் கோட்டத்துல 1330 குறட்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன. 1330 குறட்பாக்களும் எங்கே செதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டா அது வள்ளுவர் கோட்டத்துல. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல்லிலும், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. திருக்குறள்ல 3 பால் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த 3 பால் வகையிலையும் அறத்துப்பாலை என்ன வகையில போட்டிருக்காங்க அப்படின்னா கருநிற பளிங்குக்கல், பொருட்பால வெண்ணிற பளிங்கு கல்லாலையும், இன்பத்துப்பால செந்நிற பளிங்கு கல்லிலையும் அழகா பொறிச்சு வச்சிருக்காங்க. திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் இங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க. எந்த நூலகம் எங்க அப்படின்னா வள்ளுவர் கோட்டம் சென்னையில. அடுத்து திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. இந்தியாவின் தெற்கு எல்லையாக கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. தமிழக அரசால நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவின் தெற்கு எல்லையில கன்னியாகுமரியில தான் இருக்கு. விவேகானந்தரோட பாறைக்கு அருகில கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி பாறை மீது இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு. 1990ஆம் ஆண்டு தொடங்கி 2000ஆம் ஆண்டு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வச்சிருக்காங்க. ஜனவரி திங்கள் முதல் நாள் திறந்திருக்காங்க. பாறையில் இருந்து சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம் இருக்கிறதுனால அந்த சிலையின் உயரம் பாறையிலிருந்து மேல வர 133 அடி இருக்கு.
அடுத்து 38,000 கொண்ட வீடு அமைச்சிருக்காங்க. பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரம் குறிக்கிற வகையில் 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டிருக்குங்க. பீடத்தின் உட்புறத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் உட்சுரத்தில் ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் செதுக்கப்பட்டிருக்காங்க. திருக்குறளில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் செதுக்கப்பட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா மண்டபத்தோட உள்ளே இருக்கிற சுவரில் எல்லாத்துலேயுமே அந்த 133 குறட்பாக்களையும் ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்களை அந்த தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் செதுக்கி வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை மொத்தம் எத்தனை டன் எடை கொண்டது? 7000 டன் எடை கொண்டது. திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கு எந்த படகு வசதி செஞ்சுருக்காங்க? உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. பெருமை மிகு அடையாளமாக இந்த சிலை உயர்ந்து நிற்கிறது. அடுத்து உலக தமிழ் சங்கம் எங்க அப்படின்னா மதுரை. மதுரை மாநகரின் தல்லாகுளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. சுமார் 87,000 சதுர அடி பரப்பில் உருவாக்கியிருக்காங்க. 1989 மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. அதனால என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கட்டடம் கட்டப்பட்டு அமைக்கப்பட்டிருக்காங்க. 2016 இதை திறந்து வச்சிருக்காங்க. இதனுடைய வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. எங்க அப்படின்னு கேட்டால் உலக தமிழ் சங்கத்தினுடைய வெளிப்புற சுற்றுச்சுவரில் 1330 குறட்பாக்களும் இடம்பெற்றிருக்கு. உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்புக்கு பெயர் சங்க தமிழ் காட்சிக்கூடம். அது ஒரு தனியாக ஒரு கட்டடத்தில் அமைச்சிருக்காங்க. அடுத்து தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இதன் நுழைவாயில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அதாவது தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி எதனுடைய நுழைவாயில் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா உலக தமிழ் சங்கம் அதனுடைய நுழைவாயில். இங்குள்ள காட்சி கூடத்தில் வள்ளல்கள் புலவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் உள்ளன. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் இங்கே தான் இருக்கு. சங்க இலக்கிய காட்சியில் வண்ண ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க. அடுத்து சிற்ப கலைக்கூடம் பூம்புகார் பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைநகரமாகவும் விளங்கியது எது அப்படின்னா பூம்புகார். இந்த பூம்புகாரை பற்றி எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்திலையும் பட்டினப்பாலையிலையும் இடம்பெற்றிருக்கு. இதுக்கு மருவூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகரப்பகுதியும் அமைஞ்சிருந்தா சிலப்பதிகாரத்தில் இருக்கு. அடுத்து கடல் கோளினால் பூம்புகார் நகரம் அழிந்து விட்டது. நகரத்தின் பெருமையை உலகறிய செய்ய 1973 ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்காங்க. 7 நிலை மாடங்களை கொண்டது எது அப்படின்னு கேட்டா இந்த சிற்ப கலைக்கூடம். கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் எதில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா சிற்ப கலைக்கூடத்தில். மாதவிக்கு ஒரு நெடிய சிலை எங்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா சிற்ப கலைக்கூடத்துல. கலைக்கூடத்துக்கு அருகில் லெஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் ஆகியன அமைஞ்சிருக்கு. லெஞ்சி மன்றம், பாவை மன்றம் வடிவமைக்க பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்று ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கற்றுங்களும் 8 மனித உருவங்கள் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. அடுத்து இலக்கணம். பின்வருவனவற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது அப்படின்னு கேட்டா படி அப்படிங்களுடைய விகுதி பெற்ற தொழிற்பெயர் படித்தல். பின்வருவனவற்றில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது அப்படின்னா ஊரு. ஓட்டம் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர். சூடு அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து கலைப்படைப்பு மானுடத்தை பேச வேண்டும். இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரற்ற மொழிதல் ஆகும். இடைச்சொல்ல ஐ சேர்த்து எழுதணும். வீடு கட்டினா வீட்டை கட்டினார். கடல் பார்த்தால் கடலை பார்த்தாள். புல்லை தின்றது. கதவு தட்டும் ஓசை அப்படின்னா கதவை தட்டும் ஓசை. பாடலை பாடினாள். அறத்தை கூறினார். இது புதிர் கொடுத்துருக்காங்க. புதிரை பற்றி படிக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. படைப்பாளர்னா கிரியேட்டர், சிற்பம்னா ஸ்கல்ப்சர், கலைஞர்னா ஆர்டிஸ்ட், கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்துப்படினா மேனுஸ்கிரிப்ட்ஸ், அழகியல்னா ஆஸ்தட்டிக்ஸ், தூரிகைனா பிரஷ், கருத்து படம்னா கார்ட்டூன், குகை ஓவியங்கள்லாம் கேவ் பெயிண்டிங், நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட். இதுக்கு அடுத்து இருக்கிறது திருக்குறள். திருக்குறளில் இருக்கிறத நீங்கள்